அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சிறுபயிறு பச்சை பயிறு தான் நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு இப்போ ஏஎம்சி பாத்திரத்தில் நான் வேக வைக்க போகிறேன். இது வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு 6 பொடி உள்ளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், ஒரு மிளகாய் வத்தல், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் போட்டுட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க, அது நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கு அப்புறம் இதுக்கு வந்து நம்ம மசாலா அரைச்சி சேர்க்கணும். அது என்னடான்னா தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே ஒரு பல்ஸ் தான் பண்ணுதோம். பல்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடுதோம். இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சோன்னா இதுக்கு வந்து தாளிப்பு சேர்க்கணும். அதுக்காண்டி ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்க போகிறேன். அது தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வத்தல் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வத்தல் தான் வறுக்க போகிறேன். ஏன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து சிறுபயிறு துவரமாவோ பொரியலாவோ வச்சு சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட பிடிக்கலைன்னா இந்த சிறுபயிறு இப்படி மாதிரி கூட்டு வச்சுட்டு இதிலேயே நம்ம சோறை மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சுருக்கிறது இன்றைக்கி இது தான். ஏன்னா இந்த சோறை வந்து நான் இந்த சிறுபயிறு கூட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கிறேன். வச்சுட்டு வத்தலும் வறுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுக்கு சைடிஸ் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு பொரியல், இல்லை கத்திரிக்காய் பொரியல், இல்லைன்னா கேரட் துவரம், இதெல்லாம் வைக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி வச்சுருக்கிறது வந்து வெள்ளைப்பூடு ஊறுகாய் தான். அதுதான் இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். அப்போ அதையும் வச்சுட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு பயிர் சாப்பிடாமல் போட்டு வர்ற குழந்தைங்களுக்கு, வேஸ்ட் பண்ணிட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இப்படி மாதிரி நம்ம வச்சு கொடுத்தோம்னா அவங்களால வேஸ்ட் பண்ணவே முடியாது. அவங்க சாப்பிட்டுட்டு தான் வந்துடுவாங்க. அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தானே. அப்போ நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை லஞ்ச் பாக்ஸு ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அலைக்கும் சலாம்.